மிக்க சக்தி கொண்டு அனைத்தையும் முறியடித்து நம்முடைய நிறுவனத்தினுடைய செயல் திட்டம் என்னவோ, நம்முடைய நோக்கம் என்னவோ, நம்முடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி மிகச் சிறப்பாக நிறுவனம் தொடர்ந்து நடைபெற்று மைவி3 ஆடு இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலமாக போய்கிட்டு இருக்குது. மைவி3 ஆடு வந்து யூடியூப் மூலமாக விளம்பரத்தை பார்த்தா நமக்கு காசை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அதனுடைய முக்கியமான தலைமை வந்து இப்போ வந்து கைது செய்யப்பட்டு வெளியில் வந்திருக்கிறாரு எம்டி. இப்போ வந்து அவருடைய வாய்ஸை இந்த வீடியோவில் நான் சேர்த்துருக்கிறேன். இது வந்து நிறைய பேர் கழுவி ஊற்றிருக்கீங்க நேற்று பார்த்துட்டு வீடியோவில். இப்போ அதுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு எதிரானவன் கிடையாது. உங்கள் நண்பன், என் குடும்பத்திலே 4 பேர் வந்து இந்த ஆடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியையும் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. ஏங்க, உங்கள்கிட்ட ஒரு கருத்தை சொன்னால் ஆதரவு தெரிவிங்க. என்னென்னமோ பேசுகிறீங்க, நானே அதை சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கழுவி ஊற்றிருக்கிறீங்க. ஏன்னா 3 தடவை 4 தடவை வந்து கழுவி ஊற்றுற இந்த செய்தியை வந்து உங்களுடைய கமெண்ட் எனக்கு நல்லா புரியுது. உங்கள் மேலே என் மேலே வச்சுருக்கிற அன்பு ட்விட்டர் சேனலில் வச்சுருக்கிற நம்பிக்கை எனக்கு நல்லா தெரியுது. கழுவி ஊற்றணும் அப்படிங்கிறதும் உண்மை தான். ஆதரவும் தெரிவிக்கணும். ஆதரவு யாருமே தெரிவிக்கல. நேற்று போட்ட வீடியோவில் மைவி3 ஆடு பார்க்குறவங்களுக்கு நிறைய வந்து வருமானம் கிடைக்கிது அப்படிங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இது வந்து கொரோனாவுடைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. 2021 வந்து மிக பிரபலமாக சின்னதாக ஆரம்பித்தாங்க. விளம்பரம் பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஆரம்பித்தாங்க. ₹1 ₹2 ₹5 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து மாதம் 50,000 ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயந்தான். இது ஒரு சமூக விரோதிகளால் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட எம்டி சக்தி ஆனந்த் தெரிவிச்சிருக்கிறார். அவர் வந்து இந்த சமூக விரோதிகளை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் வந்து கமிஷனருக்கு ஒரு மனு கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஒரு 200 பேரை திரட்டிக்கிட்டு போய் வந்து ஆர்ப்பாட்டமே பண்ணின அடிப்படையில் தான் வந்து அங்கே இவருக்கு வந்து பொதுமக்களை வந்து துன்புறுத்தல், அலுவல அதிகாரிகளை வந்து வேலை செய்யாமல் விடுறது அப்படிங்கக்கூடிய பிரிவில் 2 பிரிவும் கீழே இவங்களை கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது இருக்கட்டுங்க. இப்போ அவர் கைது பண்ணி ஒரே நாளில் ஜாமீனில் வெளியே வந்துட்டார். அவருடைய வாய்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுக்க. சக்தி கொண்டு அனைத்தையும் முறியடித்து நம்முடைய நிறுவனத்தினுடைய செயல் திட்டம் என்னவோ, நம்முடைய நோக்கம் என்னவோ, நம்முடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி மிகச் சிறப்பாக நிறுவனம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை. அத்தனை தடைகளையும் முடிச்சு தான் நம்ம ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண அவசியம் இருக்குது. ஸோ அதுக்கான எல்லா விஷயங்களும் நிறுவனம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு. அதனுடைய கண்டினியூட்டி தான் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாமே பாசிட்டிவாக தான் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ எதை பற்றியும் யாரும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே சிறப்பாகவும் சரியாக நடந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ அவருடைய வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ ஆடு பார்க்குறவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த நிறுவனத்துக்கு மைவி3 ஆட் பண்ணுற பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த நிறுவனத்தை இந்த வீடியோ கம்பெனி மேலே ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் வந்து உறக்க சொல்லியிருக்கார் ரஜினிகாந்த் மாதிரி. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. எப்படி சொல்லியிருக்காருனாக்கா, நான் இருப்பேனோ இல்லையோ 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி மைவி3 இருக்கும், ஆடு பார்க்குற அனைவருக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு மிஸ்டர் எம்டி சக்தி ஆனந்தன். ஸோ இந்த விளம்பரம் பார்க்குறது மூலமாக இந்த இன்கம் நமக்கு வருதுன்னா நமக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது ஒழிஞ்சு, தொல்லையாக இருக்கக்கூடாது ஒழிஞ்சு, ஒரு வருமானமாக இருக்கலாம். அது ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தில் நம்ம பார்க்கலாம். நான் யாருக்கும் எதிரானவனோ எதுவுமே கிடையாது. நான் இறங்கி வந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. தோல் உரிக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? வாழைப்பழத்தை தோல் உரிச்சா உள்ள வாழைப்பழம் இருக்குன்னு தெரியும். அதனால் தோல் உரிச்சு கொடுக்குறேன் நம்ம ட்விட்டர் சேனலுடைய வேலை. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய நினைக்கிற மாதிரி விளம்பரங்களுக்காக வியூஸ்க்காக கண்டிப்பாக நம்ம போடல. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா தமிழக மக்களுக்கு, தமிழக அரசுக்கும் தெரிவிக்கிறது நம்மளுடைய பாலமாக இருக்கும். நம்முடைய நட்புறவு எப்பவும் நீடிச்சுக்கிட்டு இருக்கணும். மைவி3 ஆடு மூலமாக யாரும் வந்து ஏமாந்துடக்கூடாது. இதில் வந்து கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு மேலே வந்து இன்கம் வந்திருக்குங்கிறத ஒரு உண்மையையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, அவர் நல்லா இருக்கட்டும், அவரை சார்ந்த மக்களும் நல்லா இருக்கட்டும். யாரும் ஏமாற்றிட்டு போயிட்டாக்கா விட்டுட்டு தேட போகிறது இல்லை நம்ம அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. அந்த நேரத்தில் வந்து சார் எங்களுக்கு பணம் எப்போ வரும், எப்படி வாங்கி கொடுக்கணும், என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதும் நீங்களாக தான் இருக்க முடியும். அதனால் வந்து முறையாக வந்து அவங்க என்ன சொல்லணும்னா ரெக்கார்டு பண்ணி போலீஸுக்கு தெரியப்படுத்தி பதிவு பண்ணி இந்த நிறுவனங்கள் நடத்துகிறாங்களானாக்கா இது வரைக்கும் இல்லை. அது மட்டும்தான் உண்மை. இந்த ஆப்பு மூலமாக யார் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால நான் கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு மைவி3ங்கிற மாதிரி ட்விட்டர் சேனல் ஆப்பு ஒன்று ஆரம்பித்து நம்ம வந்து ஆடு பார்க்க வைக்கலாமா அப்படின்னு கூட எனக்கு ஒரு ஐடியா வருது. உங்களுக்கு அந்த ஐடியா வந்திருக்கும். உங்கள் ஐடியா வந்து என்னோட கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கல்வி ஊத்துறவங்க எல்லாருக்கும் நன்றி. புதிய சிந்தனை மீண்டும் அடுத்த வீடியோவில் மைவி3 ஆடை பற்றி நான் சொல்கிறேன். நன்றி.